திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் தகவல்கள் பற்றி பார்க்கலாம். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகள் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த டிக்கெட் கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். டிக்கெட்டை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. அக்டோபர் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் நாளை ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்களான அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மற்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளான அக்டோபர் 3ஆம் தேதி 10ஆம் தேதி 17ஆம் தேதி எல்லா நாட்களுக்குமே புக்கிங் ஓப்பன் ஆகும். அக்டோபர் மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரே தரிசன டிக்கெட் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட். பிரம்மோற்சவம் மற்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தரிசனத்திற்காக பிளான் பண்ணக்கூடியவங்க இந்த தரிசன டிக்கெட்டை நாளை புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்டும் கிடைக்காது. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 2 ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட். இந்தியாவிலேயே வசிக்கக்கூடியவங்க ஆதார் கார்டை தான் ஐடி ப்ரூஃபாக செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணணும். ஒரு முறை இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்து அந்த டிக்கெட் மூலமாக நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை இதே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த 3க்குமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் பொருந்தும். டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 30 நாட்கள் டிடிடி கணக்கில் எடுத்துப்பாங்க. போன மாதம் என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய உறவினருக்கு இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் என்னுடைய மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து புக் பண்ணி கொடுத்தேன். இப்போது எனக்காக இந்த மாதம் அதே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த டிக்கெட் புக் பண்ண முடியுமா என்றால், நீங்கள் போன மாதம் எந்த நாளுக்காக தரிசனத்திற்காக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த தரிசன நாளில் இருந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால்தான் அதே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மறுபடியும் உங்களுக்காக இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி குறிப்பிட்டது போலவே மொபைல் நம்பர் லாகினுக்கும் இந்த 30 நாட்கள் என்பது பொருந்தும். போன மாதத்திலேயோ அதற்கு முன்னாடி மாதங்கள்லேயோ அல்லது இப்போ ஓப்பனான ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், விஐபி பிரேக் தரிசனம் என்று எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்து மறுபடியும் அதே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒருத்தருக்கு மட்டும் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைனில் ரூமும் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியிலோ டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டே 2, 4 அல்லது 6 பேருக்கு நீங்கள் புக் செய்திருந்தாலும் ஒரு ரூம் மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ஸோ 2 அல்லது 3 ரூம் எல்லாம் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பிளான் செய்து ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 3 அல்லது 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் மினிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணால் மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 7 பேர் தரிசனத்திற்கு போகிறீங்க, உங்களுக்கு 2 ரூம் தேவைப்படுதுன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 3 டிக்கெட்டும் இன்னொரு மொபைல் நம்பர்
லாகின்ல இருந்து 4 டிக்கெட்டும் புக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் 8 பேர் போகிறீங்க, கூடவே 4 குழந்தைகள் வர்றாங்க. அந்த 4 குழந்தைகள் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் அப்படின்றனால டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் டோட்டலாக பார்த்தால் 12 பேர் வர்றோம், எங்களுக்கு 3 ரூம் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க முதல் ஒரு 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும், இன்னொரு 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும், ஒரு 2 பேருக்கு இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும், இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது ஒரே நேரத்தில் காலையில் 10 மணிக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது இல்லையா, கரெக்டாக 10 மணிக்கு 3 டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு எல்லா டிக்கெட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ண முடியும். ஒரே ஒரு நபரே ஒரு மொபைல் நம்பர் லாகினில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதே நம்பர் இன்னொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து டிக்கெட் புக் பண்ணணும் என்றால் நமக்கு டிக்கெட் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும், நிறைய எரர்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க வேறு மொபைல் நம்பர்ஸில் சேம் டைமில் லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்படி வேறு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் செய்தால் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகினில் திருமலா லொக்கேஷனுக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஏற்கனவே ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரூமில் ஸ்டே செய்து வெக்கேட் செய்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து ரூம் புக் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மூலமாக டிக்கெட் புக் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாஸ்ட்டு 30 டேஸில் எந்தவித ரூம் புக்கிங்கும் இல்லையா என்பதை அஷ்யூர் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பர் மூலமாக டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு அகாமடேஷன் எனேபிள் ஆகாது, ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பர் லாகினில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நாளை காலை 10 மணிக்கு எக்ஸாக்டாக புக்கிங் ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிடங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 மொபைல் அல்லது ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு டேப்லெட் என்று எந்த டிவைசஸ் இருக்கோ அத்தனை டிவைசஸ்லேயுமே வேறு மொபைல் நம்பர் லாகின்லேயோ அல்லது ஒரே மொபைல் நம்பர் லாகின் மூலமாகவோ ஆப்லேயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்லேயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக 10 o'clock ஆப்பில் புக் பண்ணுறீங்கன்னா பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே தர்ஷன் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செய்தால் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்ற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழேயே டைரெக்டாக ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்ற ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து எல்லா டிவைசஸ்லேயும் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த டிவைஸில் உங்களுக்கு குறைவான வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு மற்ற டிவைசஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க என்ற எரர் டிஸ்பிளே ஆகி உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடும். இதே நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்து வேறு டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. குறைவாக இருக்கக்கூடிய அந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே அக்டோபர் மாதத்திற்கான கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். அதில் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே லட்டு ஆப்ஷனும் உண்டியல் அமௌண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். ஒமிட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இதை நம்ம தப்பே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக என்டர் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எல்லாமே என்டர் பண்ணி முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் செய்தால் நம்ம என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே பே நவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கில் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. யூபிஐ நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போவும் அதே மாதிரி எரர் வருமா அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எதற்கும் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம் என்று நினைத்திருக்கக்கூடியவங்க அடுத்த 2 ஆப்ஷனில் கார்டு ஆப்ஷனோ அல்லது பேங்க் ஆப்ஷனோ நெட் பேங்கிங் ஆப்ஷனோ ஏதாவது ஒன்று ரெடியாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வேகமாக டிக்கெட் புக் பண்ண முடியும். யூபிஐ ஒர்க் ஆகாத பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் செலக்ட் செய்து நம்ம வேகமாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் செய்த பிறகு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் எங்களுக்கு டிக்கெட் புக் ஆகலை, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் டிஸ்பிளே ஆகுது, புக்கிங் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்த பிறகும் எங்களுக்கு அங்கே டிக்கெட் டிஸ்பிளே ஆகலைன்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகாமல் அமௌண்ட் டெபிட் ஆகியிருந்தால் 3 to 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும்.
ஜென்ரலாக இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரும். திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்கிற எரர் வந்தால் நீங்கள் எந்த தரிசன ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்லாட்டை தவிர்த்துட்டு இப்போது உங்களுக்கு கரண்ட்டாக எந்த ஸ்லாட்டில் நிறைய டிக்கெட்ஸ் டிஸ்ப்ளே ஆகுதோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பில்கிரிம்ஸ் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் என்கிற எரர் வந்தால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் செய்து மறுபடியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. திஸ் பில்கிரிம் ஆல்ரெடி ஹேஸ் அ சக்ஸஸ்ஃபுல் புக்கிங் இன் த லாஸ்ட் 30 days என்கிற எரர் வந்தால் அந்த குறிப்பிட்ட நபர் கடந்த 30 நாட்களில் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வச்சுருக்காங்க என்பது அர்த்தம். அப்போது அந்த நபரை மட்டும் தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடியவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எரர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த எரர் வந்தாலுமே பொறுமையாக ரீட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த எரர் வந்தாலும் அந்த பேஜினுடைய டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பேக் லிங்க் கிளிக் பண்ணிடாதீங்க. அதை கிளிக் பண்ணிட்டால் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜிலேருந்து வர ஆரம்பிச்சும் வர்ச்சுவல் கியூ டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிரும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.